See, each and every word oda interpretation matters here. Okay, அதுதான் நான் சொல்றேன். Just like that simply ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அதை அப்படியே போயிட்டு பேசிட முடியாது. அதை இன்டர்பிரேட் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம வந்து என்னன்ற ஒரு தெளிவு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். தட் இஸ் த ரைட் வே டு டூ ஆல்சோ இந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி சொல்லும் போது நான் கேட்குறேன், ஓகே இதில் என்ன இருக்குது, என்ன முதல்ல நான் கேட்டேன் என்ன இருக்குது இதில் அப்படின்னு. மேம் நீங்கள் பார்க்கலையானும் போது அப்புறம் எல்லாருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நான் இல்லைங்க இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒன்று இன்னொன்று, நமக்கும் நிறைய கன்சர்ன்ஸ், நிறைய இன்பாக்ஸ் வருது. எல்லாருக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்க போகுது அந்த இடத்துல. ஓகே, இருக்கும் போது நான் சொல்கிற ஒரு விஷயம் அங்கே கேட்கும் போது, மேம் இல்லை மேம் அட்வொகேட்ஸ் தான் காமனாக சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி போட்டிருக்காங்க அப்படின் போது ஐ வாஸ் லைக் ஓகே ரிப்ளை கொடுக்கலாம். ஏன்னா சரி இந்த இடத்துல நான் என்னன்னா இதெல்லாம் எதுக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம ரிப்ளை கொடுக்காம இருக்கிறது எப்படி ஆகிடும் அப்படின்னா, எப்போ இவங்க ரிப்ளை கொடுக்காம போயிட்டாங்க அப்போ அவங்க சொல்கிறது உண்மைன்ற மாதிரி அந்த இடத்துல ஆகிடும். ஓகே, அதனால தான் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம இமீடியட்டாக பிளான் பண்ணதுக்கான ரீசன் உடனே ஒன்று. ரெண்டாவது வந்து சொன்ன மாதிரி எங்கேயுமே அவங்க அந்த நேம் யூஸ் பண்ணாததுனால எப்படி இவங்கள தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு குவெஸ்சன் ஃபர்ஸ்ட் வருது மேம். ஓகே மேம், பட் வந்து இந்த இஷ்யூவை பற்றி பெருசாக பேசினது உண்மையாகவே செகண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் வந்து அட்வொகேட்ஸ்ன்னு அவங்க சொல்ல வராங்க. அதில் நீங்கள் ப்ளஸ் இன்னொரு 2 அட்வொகேட்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பிட்டு பேரை சொல்லலை, பட் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய இப்போ இந்த இஷ்யூவை பற்றி இப்போ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் பேசுகிறாங்கன்னா பிரியதர்ஷினி மேடம் தான் பேசுகிறாங்க, இப்படி சொல்லிடுவாங்களே. ஸோ நீங்க சொல்லுங்க, உண்மையாவே நீங்க அவங்கள பார்த்திருக்கீங்களா, இல்ல அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா, அவங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்களா, மீட் பண்ணிருக்கீங்களா, என்னதான் நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன். அது நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஓகே சொல்லும் போது என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி ப்ரூஃப் இருக்கான்னு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுல அவங்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அவங்கள நம்ம பேசும்போது ஐ மீன் அந்த கான்வர்சேஷன்ஸ் எங்களுக்குள்ள போகும்போது வந்துட்டு நீங்க ரொம்ப ஜென்யூன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு. நான் இப்பயும் அதானங்க சொல்றேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து மாத்தி பேசியிருக்கேன். நான் இந்த இடத்துலயாவது when it comes to forex scam நான் சொன்ன விஷயம் என்ன, பிரஸ் மீட்லயே நான் சொன்ன விஷயம் என்ன, அந்த இடத்துல அவங்க வாஸ் சோ ஜென்யூன்னு நான் சொன்னேனா இல்லையா?